இன்னைக்கு இட்லி சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு இப்போ துவரம் பருப்பும் பைத்தம் பருப்பும் 180 போட்டிருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாய் போடுறேன். கேரட்டும் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு போடலை, ரொம்ப வாய்வாக இருக்குது, அதனால போடலை. கேரட்டும் கத்திரிக்காயும் போடுறேன். ஒரு பெருங்காய கட்டி போடுறேன். காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்துட்டு அதை கொஞ்சம் அப்படி மத்துச்ச மாதிரி செஞ்சுட்டு புளி தண்ணி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொதிக்க வைக்கணும். இதில் உருளைக்கிழங்கெல்லாம் போடலாம், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் தான் மெயின், திக்கு கொடுக்கும். கேரட்டு நல்லா வாசமாக இருக்கும் இட்லி சாம்பாருக்கு. அதனால் நான் அது மட்டும்தான் போட்டுக்குவேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், உப்பு, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இட்லி 4-5 சாப்பிட்றவங்க கூட 7-8 இட்லி சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. சாம்பார் இட்லி சாம்பார் தாளிக்கிறேன். இந்த தாளித்த மிளகா போட்டுக்குங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க, நல்லா செரிமானம் ஆகும் ஜீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா. கருவேப்பிலை போட்டுக்குங்க. அவ்வளோதான், இட்லி தாளிச்சாச்சு. இட்லி சாம்பார் ரெடியாச்சு. சாம்பார் ரெடி. இட்லி சாம்பார் ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.